சண்முகபரணி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. எசகியை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க. நம்ம பரணி அந்த இடத்துல ஏய் என்னடா நடக்குது? உன் பொண்டாட்டி வந்து என்னென்னமோ காரியம்லாம் பண்ணின்னு போட்டாரா? ஏற்கனவே உன் ஸ்டேஷனில் வந்து உன் பேரில் அவ பேர்லாம் வந்திருக்கு பொருளை காணும்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கும் வந்து புகார் கொடுத்தானா உன் சீட்டை இன்னிக்கே கிழிச்சு உள்ளே தள்ளிடுவாங்க போல இருக்கு. போலீஸ்காரனா இருந்து இப்படி பண்ணது வெளியிலலாம் வந்துருச்சுன்னா பத்திரிகையில் அப்புறம் அவ்வளோதான்யா மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் சனியனல்லேன்னு சொன்னனால அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. பாக்கியம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க ரீச் ஆகிட்டாங்க போல இருக்கு. அவங்க தடுக்கிறாங்க. வேணாண்டி பரணி, இதெல்லாம் புருஷ முண்டாட்டிக்குள்ள நடக்கிற சண்டை சச்சரவு. ஓ, உன் பையன் சண்டை சச்சரவுனா இப்படி தான் பண்ணுவானா? பாரு, ரெட் கலர் வந்துக்கிட்டே இருக்கு, நிற்கவே இல்லை. எனக்கு வைத்தியம் பார்க்க தெரியாதா? இதோட ஸ்டேஷனில் போய் நின்னா என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் தெரியுமா? அவ்வளோதான், உன் பையன் வெளியிலேயே நடமாற முடியாதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. சுற்றி இருக்கிற ஜனங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியா நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது, இது மாதிரி நடந்துக்கிறவங்களுக்கு தான் அம்மா வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரணி, அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணல, முதல்ல காயத்துக்கு வந்து மருந்து போடு, அதுக்காக தான் வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். அம்மா எனக்கு தெரியுமா, இப்படி போனால் தான் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும், இல்லாட்டி எதுவுமே நடக்காது. பரணி வேணாம், சொல்கிறது கேளுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு சவுந்தரபாண்டி, முத்துப்பாண்டி அவங்களாம் கொஞ்சம் திமிரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ திமிரா பேசி பேசாமல் போ. இதே மாதிரி ஸ்டேஷனுக்கு போயிட்டு உன் மேலே புகார் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ ஆல்ரெடி ஒரு பொருளை காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்க. 2 நாளில் வந்து சஸ்பெண்ட் ஆக போறியாமே. 2 நாள் வரைக்கும் உனக்கு அவகாசம்லாம் கிடையாது. இன்றைக்கே உன் கதை முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல பரணி. என்னடி பொட்டப்புலனா அமைதியாக இருக்க மாட்டியா? ஓவரா திமிரா ஆடுற அப்படின்னு சொல்கிறாங்க. வாடி வா, நீ பெரிய ரவுடின்னு நினச்சிட்டு இருக்கியா? ஏன் உன்னோட எனக்கு ரவுடித்தனம்லாம் பண்ண தெரியாதான்னு பரணி வந்து மாஸ் பண்ணுறாங்க. வாய்க்கு கண்ட வார்த்தையில் வந்துட்டு இருக்கு. தொலைச்சி போடுவேன் தொலைச்சி. பாண்டியம்மா வந்து கடுப்பாயிட்டாங்க. பாத்தியாடா, பொண்ணுங்களை இப்படி தான் வந்து வளர்ப்பியா? திமிரா வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இப்படியே போனான்னு வச்சுக்கியா மிகப்பெரிய ஆப்பாயிடும். வாடி வா, உன்னை நான் உண்டு இல்லைன்னு ஆக்குறேன். என்ன ஸ்டேஷனுக்கு வந்து போக முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி. ஆமாம், என்னை மீறி உன்னால் ஒரு இன்ச்சு கூட வந்து போக முடியாது. ஸ்டேஷனுக்கு போகணுன்னு அவசியமே இல்லைடா, எனக்கு மூளைக்காரன்டா. நான் இதை வச்சே வந்து ஸ்டேஷனுக்கு வந்து போட்டான்னு சொல்லி செல்ஃபோனில் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் எசக்கி. இவங்க தலையை பாருங்கள், ரெட் கலர் வந்து நிற்காம வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் நடு ரோட்டில் இருக்கோம், சுற்றி எவ்வளோ ஜனங்கள்லாம் இருக்காங்க. இப்போ முத்துப்பாண்டியும் அவங்க அப்பா பாண்டியம்மா 3 பேர் தான் காரணம். முத்துப்பாண்டி தான் அடித்தான். இவன் அடிக்கிறதுக்கான முழு காரணம் இந்த ராட்சஸ் இருக்கல்ல பாண்டியம்மா, இவளோ அவங்க அண்ணனும் தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. இதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து புகார் கொடுக்கலான்னு பார்த்தா என்ன மீறி ஒரு இன்ச்சு கூட போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், முத்துப்பாண்டியோட செயலை நினச்சா எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி தான் வந்து தினம் தினம் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கா. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி பரணி வந்து மாஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. வேணாம் வேணாங்கிறாங்க. பார்த்தீங்களா, இப்போ வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ திமிரா வந்து பேசுனாங்க தெரியுமா? எங்களால் நிம்மதியாக வந்து ரோட்டில் கூட நடமாட முடியல, அந்த அளவுக்கு வந்து கொடுமை பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க நம்ம பரணி. அப்போன்னு பார்த்து செல்ஃபோனை வந்து பிடிங்கிட்டாங்க. பரணி அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ என்னடி உன்னால் பண்ண முடியும்? இந்த வீடியோ ஆதாரம் இருந்தால் நான் வந்து ஸ்டேஷனுக்கு போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பரணி வந்து சொன்னாங்க. அதனால தான் செல்ஃபோனை வந்து பிடிங்கிட்டாங்க. சபாஸ்ரா சபாஸ், இது மாதிரி தான் இருக்கணும். சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு, செல்ஃபோனை கொடுறா அப்படின்னு சொல்லும்போது சிவபாலன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, எங்கள் அக்காவோட ஃபோனை எங்கள் அண்ணன் வந்து பிடுங்கிட்டாங்க. நானும் ஆரம்பத்துலேருந்து வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு தான்க்கா இருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை. என்னடா, இனிமேட்டு உன்னால் என்ன செய்ய முடியும்? போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ கேவலமான காரியம்லாம் பண்ணியிருக்காங்க. என் மதினி வந்து இவ்வளோ அடி உதையெல்லாம் வாங்கியிருக்காங்க. தயவு செஞ்சு நியாயம் கிடைக்கணும். பார்த்துக்கங்க, என் மதினி வந்து உண்மையிலேயே வந்து ரெட் கலர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு தீர்வு வந்து கொண்டு வரணும். முத்துப்பாண்டி மாதிரி இருக்கிற ஆளை வந்து அடக்கி உடக்கி வச்சாதான் எங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்களாம் நிம்மதியாக வந்து இருக்க முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சிவபாலன் வந்து பேசிட்டே அவங்க இமெயில் ஐடியில் வந்து சேவ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம சிவபாலன் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மரியாதை சிவபாலா, ஃபோனை கொடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்க எனக்கு வேலைக்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனையை வந்து கொடுத்துடாத. நீங்கள் கரெக்டாக இருந்திருந்தா நான் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்க போகிறேன்? இப்போ செல்ஃபோன் தானே வேணும், இந்தா வச்சுக்க. இதை நான் என்னோட இமெயில் ஐடிக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த செல்ஃபோனையும் வந்து தூக்கி போட்டு உடைச்சாலும் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. இனிமேட்டு உன் குடுமி என் கையில் இருக்குடா, செல்ஃபோன் வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. பரணி ஃபோனை வந்து கொடு. என்னப்பா சொல்கிற? அதான் அவன் தெளிவாக வந்து நமக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டானே, இனிமேட்டு என்ன பண்ண முடியும்னோன்னா சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து சிவபாலன் வந்து இப்படி தான் தம்பி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பதிலடி வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒன்றா வந்து செல்ஃபோனை வந்து முத்துப்பாண்டி வந்து கொடுத்துட்றாங்க. அவங்களும் கையில் வந்து வாங்கிக்கிறாங்க. என்ன, சிவபாலன் கிட்டே வீடியோ இருக்குது. வீடியோ இல்லைன்னா ஆரம்பத்துலேருந்து நான் பேசுகிற வீடியோவும் சேர்ந்து வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டான்.
நீ செல்ஃபோன் வாங்கினது எல்லாத்தையும் அதில் வந்து பதிவில் வந்து இருக்குது. தப்பு பண்ணதுனால தானே வாங்கினேன், உன்னால் உண்டுலன்னு ஆக்கணும். பரணி சொல்கிறது கேளுமா, இந்த வாட்டி அப்பாக்கா விட்டுரு. என்ன அப்பாக்கா விட்டுரு, நீ என்ன செஞ்சு கிழிச்ச, ஒன்றுமே செய்யலையே. எசக்கி வந்து அந்த அடி அடிச்சிருக்கா, இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணுமா. ஆல்ரெடி பெல்ட்டால் வந்து இவன் அடித்தவன் தானே அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியாடி பெல்ட்டால் ஏற்கனவே அடிச்சிருக்காங்களாம், இவங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கங்கிற மாதிரி தான் ஊர் ஜனங்களாம் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஊர் ஜனங்க கூடிருச்சுப்பா, சண்முகத்துக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது பாக்கி வந்து எமோஷனல் ஆகிட்டாங்க. அதான் வீடியோ ஆதார்லேருந்து எல்லாம் எடுத்து வச்சாச்சுல, மருந்து போட வேண்டியதானே. அம்மா இதுக்கு எனக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும், அவன் ஊர் ஜனங்க முன்னாடி மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கியேன் நான் வந்து மகளிர் ஸ்டேஷன் அன்னைக்கு இந்த வீடியோ வந்து அனுப்பிச்சி வச்சிருவேன். அப்புறம் உன் பிள்ளையால் வந்து வெளியில் நடமாறவே முடியாது, ஏன்னா உள்ளே வந்து போயிடுவான். அவனை தூக்கி உள்ள வை, என்ன வேணான்னு பண்ணு, அது எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஆனால் என் மருமகளுக்கு மருந்து போட்டு ரெட் கலர் வரதை முதல்ல நிப்பாட்டுமா அப்படின்னு சொல்லி கதறாங்க நம்ம பாக்கியம். அம்மா சும்மானு இருமா, இவன் மன்னிப்பு கேட்டால் தான் அடுத்தது என்னால் எதுவும் செய்ய முடியும், இது தன்மான பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது மன்னிப்பு கேட்டுறா, வேற வழி இல்லைன்னு. அப்பா ஊர் ஜனங்க முன்னாடிலாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து ஆவேசமாக வந்து குதிக்கிறாங்க. சரி நான் ஸ்டேஷனுக்கு போகிறத வந்து தடுக்கவே முடியாது, எஸ்கி வேணா இங்கேயே இருக்கட்டும், வீடியோ ஆதாரம் இருக்குது, வாடா சிவபாலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. சரி மன்னிச்சிரு தாயேங்கிற மாதிரி கையை வந்து 2 கையை வந்து மேலே தூக்கி சவுண்டாக வந்து 2 கையும் கிளாப் தட்டுற மாதிரி மன்னிச்சிருங்கிறாங்க. இன்னொரு வாட்டி ஏதாவது எசக்கு பசக்க ஆச்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவ்வளோதான். அம்மா நீயும் வந்து என் மேலே அன்பு பாசமே இல்லாமல் இருந்த, டேய் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஸ்கிக்கு தாண்டா பாசமாக இருப்பேன், நீ இப்படி திமிரா நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், என் கையில் கிடச்ச பொக்கிஷத்தை வந்து இழந்துடாத அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க. மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. காயத்துக்கு வேணால் மருந்து போட்டுடலாம், ஆனால் உன் மனசு வந்து ரொம்ப தப்பான எண்ணத்தில் வந்தால் யோசிச்சுட்டு இருக்கு. அவன் அடிக்க வந்தானா திருப்பி அவனை அதே மாதிரி அடிச்சிருக்க வேண்டியதானே, அவனெல்லாம் போய் சும்மா விட்டுருக்கியான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க பரணி. உன் அத்தைக்காரி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி பாக்கியத்தை வந்து கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. அந்த இடத்துல பரணி வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏண்டி நான் தாண்டி உன்னை பெத்த, என்னையே திட்டுறியா, பின்ன எப்போ பார்த்தாலும் வந்து அண்ணன் பொண்ணு அண்ணன் பொண்ணும்ப, உன் அண்ணன் பொண்ணு தான் உன் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா, அவளுக்கே வந்து இவ்வளோ சேஃப் இல்லாமல் இருக்கே, இதை நினச்சா எனக்கே வந்து கேவலமாக இருக்குல்ல, நீங்கள் பாதுகாக்க வேண்டியதானே. நான் அப்போ எங்கள் அத்தை வீட்லேயே இல்லை, ஆமாம் அத்தை வீட்டில் இல்லைன்னு சொல்லி 2 பேரும் வந்து விட்டு கொடுக்காம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பரணி வந்து வழியில் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. சிவபாலன் வந்து கொண்டு போய் விட சொன்னனால அவங்க அப்படியே வந்து வந்துட்டு இருக்காங்க பைக்கில், சிவபாலனும் நம்ம பரணியும். செல்லக்கனி வந்து பசிக்குது பசிக்குதுங்கிறாங்க. 8 மணி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்பவே பசிக்குது, ரத்தனாக்கா இருந்தால் கூட சாப்பாடுன்னா சமைச்சு வச்சுருப்பாங்க, கிச்சனுக்கு போனேன் ஒன்றுமே இல்லை தெரியுமா, தண்ணியெல்லாம் குடிக்க முடியாது, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது வைகுண்டனால என்னால் வெளியிலலாம் போயெல்லாம் வாங்கிட்டெல்லாம் கொடுக்க முடியாது, இப்போ வந்துடுவாங்க வந்தோன்னே சமைப்பாங்க, இனிமேட்டு சமைக்க ஆரம்பித்தா 9:30 10 மணிக்கு மேலே தான் சாப்பிட முடியும், எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது ரத்தனாவும் வராங்க. ரத்னா ஏமா லேட் ஆச்சு, எச்எம் வந்து பேசுனாங்க, பேப்பர் எல்லாத்தையும் திருத்தி முடிச்சதுக்கப்புறம் தான் போகணுன்னாங்க, அதனால தான் இவ்வளோ தாமதமாகச்சு, அதனால தான் 8 8:30 வாக்கில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இன்னும் சமைக்கவே இல்லையா,